வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது ஒய்க்கான யோகர்ட் ஸ்ட்ராபெரி புட்டிங். இது ஒரு யம்மியான ரெசிபி. டெசர்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்காது, ஒரு பர்ஃபெக்டாக செட்டான புட்டிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சியா சீட்ஸை ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து நான் ஒரு 10-15 ஸ்ட்ராபெர்ரி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதோட லீஃபை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மிக்சியில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 கப் சர்க்கரை, 1 கப் யோகர்ட் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி க்ரீக் யோகர்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ புட்டிங் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது எடுத்திருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஜிலட்டின் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஜிலட்டினை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கரையும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிரும். இப்போ ஜிலட்டின் ரெடியாக இருக்குது. இந்த ஜிலட்டின் திக்கன் ஆகிறதுக்குள்ளே நம்ம புட்டிங்கில் சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை சேர்த்துடலாம். இதோட நம்ம ஊற வச்சுருக்க சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜிலட்டினும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு வேணும்னா ஸ்ட்ராபெரி பீசஸும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்மூத்தாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு வெறுமனையே சர்வ் பண்ணலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். கவர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்காவாக செட் ஆகிருக்கு. இது ரொம்ப ஜெல்லி மாதிரிலாம் இருக்காது, ஆனால் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். அப்படியே செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சேர்த்து கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். டெசர்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் யம்மியான ஒரு ரெசிபி. சியா சீட்ஸை நீங்கள் இந்த வகையாகவும் எடுத்துக்கலாம். இது கட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சூப்பர் யம்மியான யோகர்ட் புட்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.